ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தோட சீரியல் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு வழியாக எப்படியோ சோழன் சேரன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி பயங்கரமாக போய் அழுதுட்ருக்காரு. ஆனால் நீ வான முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம், உன்னை காணோன்னு வீட்டில் எல்லோரும் ரொம்ப பதற்றமாக இருக்காங்க, அழுகுறாங்க. பல்லவன் வாய் விட்டு கூட அழுகவே மாட்டேன்றான், என்னமோ மாதிரி இருக்கான். உனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தானா அவனுடைய உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுன்னு உன்னை நினச்சி அவன் தான் எங்களை விட ரொம்ப மனசு ஒடிச்சு போயிருக்கான். நீங்கள் வாங்க நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சேரனை சோழன் கூப்பிடுவான். இல்லைடா சோழா, நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருண்ணே, இதுக்கப்புறமும் நீ இப்போ விவாதமாக இருந்தேன்னா நான் ஃபோன் பண்ணி பல்லவனுக்கு நிலாவுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. வேண்டாண்ணா, வாண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த ஜோசியம் ஜாதகம் இது எதையுமே நீ நம்பாதானே அப்படின்னு சொல்லி சேரனை சமாதானப்படுத்தி சோழன் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சரி பையா, நான் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அங்கே சோழனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் பாண்டியன் வீட்டுக்கு போகிறாரு, அண்ணன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோழன் வீட்டுக்கு போனால் கூட்டிகிட்டு போய் நிற்கிறாங்க. சேரனை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. பல்லவன் தான் முதல்ல ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. அதுக்கப்புறம் அண்ணன் எங்கே இருந்தார், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க சோழன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அனுஷோட வீட்டில் தான் இருந்தார் காலையில். நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவருடைய முகமே சரியில்லை, எனக்கு அது அப்போ தோணலை, ஸோ இப்போ தோணுது. அதாவது இவர் அந்த அனுஷோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொன்னார் இல்லையா, அதை யோசிச்சு பார்க்கும்போது அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ உள்ளே போய் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நீ ஏன் நான் இங்கே இந்த விட்டு போனேன், நீ இல்லைன்னு உங்கள் தம்பிங்க 3 பேரும் எப்படி அழுதாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்கவும், ஆனால் நாங்களாச்சும் பரவாயில்லண்ணே, நிலா தான் அண்ணனை காணணும் உங்களுக்காக நிலா கூட எப்படி அழுதுச்சு தெரியுமாண்ணே, எங்ககிட்ட நீங்கள் உங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா எவ்வளோ சண்டை போட்டுச்சு, நாங்கள் மட்டும் அழுவலைண்ணே, நிலாவும் சேர்ந்தா உனக்காக அழுந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுங்க, என் அண்ணனும் இருக்கான் எனக்குன்னு, இந்த மாதிரிலாம் என் மேலே பாசம் வச்சதில்லை, ஆனால் சேரன் உங்கள் மேலே அப்படி ஒரு பாசம் வச்சார், அதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே பார்த்தேன். இப்போது தம்பிங்க அண்ணன் மேலே பாசம் வைக்கிறது இப்போ பார்க்குறேன்னு, உறவுனா இதுதானே உறவு, இந்த வீட்டில் இப்படி இருக்கிறதே பெரிய சந்தோஷம் தானே, இப்போ தெரியுதுண்ணே இந்த வீட்டை விட்டு போக எனக்கு எப்படி மனசு இல்லைன்றது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நடேசன் வெளியிலேருந்து வராரு. வெளியிலேருந்து வந்த நடேசன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிற்கவும் வளார்னு அறிஞ்சிடுறாங்க. என்னடா முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்ட, இப்படி தம்பிங்களை விட்டு போயிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நீ எப்படிடா நினச்ச, என்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க, இந்த ஊர் எல்லாரும் 2 பொண்டாட்டியை கொண்டுட்டான் போயிட்டாங்க, இப்படி ஓடி வந்தவன் அப்படி ஓடி வந்தவன் என்ன வேணுமோ சொன்னாங்க, அதெல்லாம் கவலைப்பட்டு நான் என்ன வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னா இங்கே தானே இருக்கேன், எல்லாத்தையும் தாங்கணும்டா, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அதுதான் பெருந்தன்மை. இப்போ நீ ஓடி போயிட்டீன்னா இந்த ஜாதகம் ஜோசியம் இது சொன்னதெல்லாம் உண்மை, அதனால தான் அவன் ஓடி போயிட்டான் தம்பிங்களை விட்டு அப்படின்னு இந்த ஊர் உலகம் பேசாது. அதை விட்டுட்டு நீ அந்த எதையும் பற்றி யோசிக்காமல் இந்த வீட்டிலே இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து தம்பிங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ண வச்சு வாழ்ந்து காட்டுறது தான்டா நல்லது. பாரா அந்த ஜோசியன் ஜாதகத்தில் இப்படி சொன்னாங்க, ஆனால் அதையும் மீறியும் சேரன் தன் தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சேரனும் கல்யாணம் பண்ணி இப்போ எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஊர் பேசுகிறது தானே நியாயம், அப்படி தானே வாழ்ந்து காட்டணும், அதுதான்டா கெத்து, அது விட்டு இப்படி ஊரை விட்டு போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா சாரிப்பா மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நடேசன் கிட்ட கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஸோ இவ்வளோ நாளாக கொஞ்சம் கூட பிள்ளைங்களே மதிக்காமல் எது பேசிக்கிட்டு என்ன சொன்னாலும் எதுவுமே கேட்காம இருந்தால் நடேசன் இப்போது அப்படியே அரவணைச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிறாரு. ஸோ முதல்ல கோவமாக சேரன் வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்காக கோலத்தனமாக போயிட்டாரு அப்படின்றதுக்காக அடித்தார். ஸோ இப்போ உண்மையிலே சேரன் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படியே கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் தவிக்க விட்டுட்டியடா, இந்த ஒரு நாள் முழுக்க நானும் இந்த பிள்ளைங்களும் உன்னை தேடி அலைஞ்ச தவிப்பு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீ ஏன்டா இப்படி பண்ணுற, நீ இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துருவோன்னு நீ எப்படி நினைக்கிற, நீ இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இவங்களும் இல்லாமல் போயிடுவாங்க, ஆக்சுவலி நீ கிடைக்கலன்னா அதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லவும், இல்லைப்பா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, என் தம்பிங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னா இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாத்தையும் நம்பாமல் நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வாழ்ந்து கட்டுற வழியை பாருங்கள், இங்கே பாருமா நிலா உனக்கும் சேர்த்துதாம்மா சொல்கிறேன்,
இப்போது நீ அவனை விட்டு டிவோர்ஸ் வாங்கி போகணும்னு நினைக்கிற, அது தப்புமா. நீயும் டிவோர்ஸ் வாங்காமல் சோழனை புரிஞ்சுக்க பாருமா. அவன் ரொம்ப நல்ல பையன். என் பையன் நீ மட்டும் அவனுக்கு கிடைச்சிட்டா உன்னை அப்படி தாங்குமா. இந்த வீட்டில் இது வரைக்கும் உனக்கு யாராச்சும் குறை வச்சுருக்காங்களா? இல்லை இந்த வீட்டு பொண்ணா உன்னை எவ்வளோ மகாராணி மாதிரி நடத்துகிறாங்க. அவங்க சக்திக்கு மிஞ்சின அளவுக்கு உன்னை பாசமாக பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டில் அன்பாகவும் இருக்காங்க. அதனால தான்மா சொல்கிறேன், நீ யோசிச்சு பாருமா. இப்போ நீயும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சோழன்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போகிறேன், இல்லைனா அப்படியே கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டில் இருந்தாலும் இந்த ஊருக்கு தெரிய வந்தால் இந்த ஊரில் இருக்கிறவங்க இப்படியா, அப்போது ஜாதகம் ஜோசியம் சொன்னது உண்மைதான். அந்த வீட்டில் இவ்வளோ நாளாக ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுவுமே இப்போ டிவோர்ஸ் வாங்கிடுச்சு, அவனை விட்டு போக போகுது அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. இதே இவனுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இவ்வளோ நாளாக இவங்கக்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் சோழனோட ஒய்ஃபாகவும் இந்த வீட்டில் இருந்துட்டு நீ திரும்பவும் போயிட்டீன்னா அப்புறம் அது இவங்களுக்கு இன்னமும் கஷ்டமாயிடும். தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுறமா, நீ இந்த வீட்டிலே இருந்துடுமா. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு இதோ வானதி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சேரனுக்கு கண்டிப்பாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ இந்த வீட்டில் இருந்து போகாதம்மா. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு நினச்சி பார்க்காத. நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு சட்டுன்னு திரும்புகிறாரு. திரும்பினதுக்கப்புறமா இன்னொரு யோசனை வருது. ஆமாம், நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை இங்கே பாருடா, நீ வேணும்னா அந்த அனுஷோட தங்கச்சி இருக்குல்ல, அந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாடா, கேட்டு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவும், பா அந்த பொண்ணை நான் ஒரு நாள் அப்படி நினச்சதே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கிட்டையும் நான் அந்த விதத்தில் பழக்கலை. அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சோழன்கிட்ட, அதாவது சேரன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அண்ணா நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிருப்ப அப்படின்னு கூட இவர் முதல்ல சொன்னாருன்னு. ஆனால் இப்போது அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. என்னண்ணா இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, அப்படியெல்லாம் நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன். என் தம்பிங்களை விட இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைப்பா. நான் அதை பற்றியெல்லாம் இப்போ யோசிக்கலாம். அந்த பொண்ணை நான் அந்த நிலமையில வச்சியும் பார்க்கலப்பா. நீங்கள் இந்த பேச்சை விட்டுருங்க இதோட அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே அனுஷ் பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்ருக்காரு. பாத்தியா அவங்க தம்பிங்க சேரன் பையா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. காலையிலேயே அவ்வளோ துடிச்சு போய் சோழன் என்கிட்ட கேட்டார். நான் தான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கார் சேரன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சேரன் பையா என்கிட்ட சத்தியம் வாங்கினதுனால. ஆனால் எப்படியோ அவர் இங்கே தான் இருப்பாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தங்கச்சிக்கிட்ட சந்தா கிட்ட பேசிகிட்ருக்காரு. சரி, அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் தம்பிங்களுக்காக பிரிஞ்சு வந்துட்டாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? கண்டிப்பாக இந்த ஜாதகம் ஜோஷம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எனக்குமே இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாஷையில் சொல்லிட்டு இருக்காங்க அனுஷ் கிட்ட. அப்போது சரி, அப்படின்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது, நீ அதை சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னென்ன சொல்லு, உனக்காக நான் என்ன வேணாலே பண்ணுவேன் அப்படின்னு. இல்லைம்மா, உனக்கு இந்த நடக்க இருக்கிற அந்த உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழி இருக்குது, நீ இதை சரியா நான் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லவும், சொல்லுண்ணே, அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்காது, அந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி உனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டான்னா நீ பேசாமல் சேரன் பாவையை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவர் ரொம்ப நல்லவர், தங்கமான மனுஷன். பாத்தியா அவங்க தம்பிங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு, தம்பிங்களும் அவங்க மேலே பாசமாக இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஜாதகம் இதெல்லாம் பொய் அப்படின்றத நீ நிரூபிக்கலாம். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்காக உனக்கு சேரன் பையன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உன்னை வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி சொல்லி வற்புறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னை யாரும் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுஷ் சொல்லவும், சந்திராவுக்கும் முதல்ல ஷாக்காக இருக்குது. கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னென்ன திடீர்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் அவரை பேசி சமாளிச்சுக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், சேரன் பையா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துப்பார், நீ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்னு சொல்லவும், சரி நான் உன்னோட விருப்பம்ண்ணே, நீ என்னுடைய நல்லதுக்காக தான் எதுவாக இருந்தாலையும் பண்ணுவேன், நான் உன்னை நம்புகிறேன், சரிண்ணா எனக்கு அந்த பையன் கூட கல்யாணம் வேணாம், அவன் சரியான குடிகாரன், சரியில்லை, அதனால இவரே எவ்வளோ மேலுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா இப்போவே நம்ம சேரன் பையா வீட்டில் போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இந்த நேரத்துலையா அப்படின்னு, ஆமாம் இந்த நேரத்தில் இதை பற்றி பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சேரன் பையாவுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு
இங்கே நேரடியாக கிளம்பி வராங்க. அப்போ இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பாசமாக சேரனை பார்த்து அழுதுட்ருக்கவும் அப்போ தான் வந்து அவங்க எல்லாரும் அதுதான் அவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க. அவங்கள பார்த்த உடனே இங்கே எல்லாரும் தகச்சு போய் நிற்கிறாங்க. எல்லாரும் என்னை முதல்ல மன்னிச்சிடுங்க. சேரன் பையா நான் இங்கே இருக்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னார். அதுக்காக தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி இருக்கட்டும் விடுங்க பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சு அதாவது உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போது இங்கே ஜாதகம் ஜோஷம் இதெல்லாம் நம்பாதீங்க பையா அதெல்லாம் உண்மை கிடையாது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கவும் அதே தான் நாங்களும் அண்ணாவுக்கு சொல்கிறோம். ஆனால் அது எதுவுமே கேட்காம குழம்பிக்கிட்டே இருக்காரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அது பொய்யோன்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். அதை நான் சொல்லலாமா அது சரி வருமா என்னன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து அனுஷ் சொல்லவும் என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அனுஷை பார்த்து கேட்குறாரு. அப்போ தான் இளபையா நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுது சேரனுக்கு. என்ன சொல்கிற அனுஷே நீ அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அதே ஷாக் தான் இருக்குது. ஸோ நடேசனுக்கு இந்த விஷயத்த காதில் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது இதே தாண்டா நானே நினச்சேன் நீ கரெக்டாக கேட்டுட்டடா இங்கே பாருடா நான் சொன்ன மாதிரியே இப்போ அவனே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை நல்லபடியாக இந்த வாழ்க்கையை அமைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து உள்ளே சொல்லிட்டுருக்காரு. அப்பா இருங்கப்பா அவசரப்படாதீங்க எது ஒன்றும் பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிட்டுருக்காரு. அடா இவன் யாரண்டா இவன் நான் சொல்லிகிட்ருக்கேன் இது எதையும் புரிஞ்சுக்காமல் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிட்டு அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் பையா இங்கே பாருங்கள் அப்பா சொல்கிற மாதிரி தான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதிலெல்லாம் எதுவும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் உங்கள் தம்பிங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நல்ல மனுஷன் இவ்வளோ நாளாக உங்கள் கூட நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். உங்களை பற்றி எனக்கு புரியாதா என்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஊர் உலகம் பேசிகிட்ருக்கிற விஷயம் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். சந்தாவுக்கும் தெரியும் நான் அவகிட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு காலமும் நாங்கள் உங்கள் வீட்டை பற்றியோ உங்களை பற்றியோ அந்த மாதிரி நினச்சதே கிடையாது. இதில் இந்த ஜாதகம் ஜோசியம் இதில் எதுவுமே எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. இது எதையுமே பார்க்காம நான் யோசித்து எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் நான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சந்தாக்கிட்டையும் இதை பற்றி நான் பேசி பார்த்துட்டேன். அவள் உங்களுடைய விருப்பம் இருந்தால் சந்தோஷம் தான் சொல்லிட்டுருக்கா. நீங்கள் என்ன சொல்லுங்கள் பையா நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சந்தா வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது அவளுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருக்காங்க. சந்தாவுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் மீறி அந்த பையன் கூட சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவள் செத்துறவன்னு சொல்லிட்டுருக்கா. குடும்பத்துலேயும் எல்லாரையும் அவளை வற்புறுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. எனக்கு சந்தாவோட விருப்பம் தான் முக்கியம். நீங்களும் சொல்லிட்டீங்க அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்களா 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்லேயும் அவளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த பிரச்சனையிலிருந்தோ அவளும் மீண்டு வந்த மாதிரி ஆகிடும். இந்த ஊர் சொல்கிற மாதிரி எல்லாமும் பொய்யும் ஆகிடும் உங்கள் பக்கமும். அது எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் பையா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய முடிவு தான் எனக்கு. நீங்கள் உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தம்பிங்கக்கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் பேசி முடிவு பண்ணி எனக்கு ஒரு விஷயம் நல்லதாக ஒரு முடிவு சொன்னால் போதும் பையா அப்படின்ற மாதிரி அனுஷ் சொல்லவும் என்னடா அனுஷ் திடீர்னு வந்து நீ படப்படன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல யோசிக்கணும். இந்த மாதிரி நான் சந்தாவை ஒரு நாளும் நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது இங்கே நிலா இருந்துக்கிட்டு அண்ணன் இங்கே வாங்கினேன் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு நிலா வந்து தனியாக கூப்பிடவும் என்னப்பா அந்த அனுஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேசுகிறாரு. என்னப்பா நிலா அப்படின்னு அண்ணன் அவங்க தான் சொன்னாங்க இல்லைண்ணே சந்தாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவளுக்கு முழு சம்மந்தம்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு பிடிக்கலையா அவங்க வேற அதாவது அவங்க வேற நீ வேறன்னு நினைக்கிறியானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் என்றைக்குமே அந்த மாதிரிலாம் நினச்சது கிடையாது. அப்படி நினச்சிருந்தா நான் அனுஷ் கூட இவ்வளோ நாளாக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பேனா எல்லாருமே ஒன்று தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே நானும் சொல்கிறேன். அப்போனா நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பாவும் ஏற்கனவே வடநாட்டு பொம்பளையை தான் கூட்டிகிட்டு வந்தார். அதாவது பல்லவனும் அவங்களுடைய அம்மா வந்து இந்த மாதிரி தானே நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அந்த கதை அப்படி தான் போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா நாங்கள் வருத்தப்படணும். நம்ம வீட்டு நிலமை நம்மளை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முழு சம்மதம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன்னா நீ யோசிக்கிற பேசாமல் ஓகே சொல்லிடுடா அப்படின்னு. இல்லைப்பா நிலா தம்பிங்க எல்லாரும் என்ன
சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், இப்போ தான் உள்ளே வந்து 3 தம்பிங்களும் வராங்க. வந்து என்னங்க பேசிட்டிங்களா அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நிலா வந்து சோழன் கிட்ட, அண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கோண்ணா, இந்த ஜாதகம் சொன்ன மாதிரி பொய்யன்னு நீ நிரூபித்து காட்டணும். நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஏன்னா யோசிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம தம்பிங்க 3 பேரும் வந்து சேரனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா, எதுவாக இருந்தாலும் யோசிச்சுல முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேரன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கவும், எங்களுக்கெல்லாம் ஓகே தானே, அவங்க இந்த வீட்டுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அண்ணியாக வந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி 3 தம்பிகளும் சொல்லவும், சரி என் தம்பிங்களோட சந்தோஷம் இதுதான் அப்படின்னா நான் முடிவு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சம்மதம் சொல்லிடுறாரு. ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை அண்ணனுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. என்ன பையா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அனுஷ் வந்து கேட்குறாரு. இல்லை எங்கள் தம்பிங்க எல்லாருக்கும் ஓகே தான், நான் தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது பையா, உங்களையே எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என் தங்கச்சிக்கு உங்களை தெரியும், அவளே உங்களை கட்டிக்க சம்மதம்னு சொல்லிட்டா நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நடேசனும் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக சம்மதம் சொல்லிட்டான், இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், இந்த ஆடம்பரமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிளாக ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நிலாவுக்கும் சோழனுக்கும் நடத்தின மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்கிறாரு. இப்போ தான் ஒரு அப்பாவா நீங்கள் ஒரு நல்ல முடிவு சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ இப்போயே ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நடேசன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் எல்லாரோடைய சம்மதத்தை விடுப்பா, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமாப்பா, அனுஷோனா அப்படின்றதுக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க சந்தாவையும் கேட்க, அவங்களுமே இருந்துக்கிட்டு எனக்கு இதில் சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா அண்ணனுக்கு கல்யாணம் தான் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் போய் தனியாக பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும், ஆனால் உனக்கு என்ன தெரியுமோ, நீ எப்பயும் போல் வழக்கம் போல் எல்லா பொண்ணு வீட்டுக்கும் போகிற மாதிரி இவங்க கிட்ட பேசினா இவங்க எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க, நீங்கள் போய் பேசி புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்லிடுறாங்க நம்ம நிலா இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் சந்தாவை கூட்டிகிட்டு போய் சேரனும் உள்ளே பேசுகிறாங்க. அவங்க எப்பயும் போல் வழக்கம் போல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம கார்த்திகா வந்து சேரனை வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் பேசுகிற அந்த சமையல் விஷயம் இதெல்லாம் வச்சு எப்படி வந்து அவங்க வந்து பிடிச்சிருக்கு சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. அந்த மாதிரி இவங்க சந்தா வந்துட்டு எல்லா விஷயங்களும் பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு எல்லாமே சம்மந்தம் தான், நீங்கள் பேச்சு நீங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சந்தா சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டீங்க, எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், சரிடா சந்தாவுக்கும் எனக்கும் நல்லாவே ஒத்து போகுது, நீங்களும் ஆசைப்பட்டுட்டீங்க, சரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. ஸோ சேரன் வாயிலிருந்து இப்படி வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இப்போ தான் ஜாதகம் பார்த்து இப்படியாச்சு உடனே இந்த கல்யாணமா அப்படின்ற மாதிரி சேரன் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பற்றி கவலையே பட வேணானா, இப்படி சொல்லி அடுத்த நிமிஷமே கல்யாணம் பண்ணுறது தானே ஒரு கிக்கு இருக்குது, அப்போனா நம்ம சொன்னது பொய் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னு அந்த ஜாதகம் ஜோஷம் இது யாருமே நம்ப மாட்டாங்கல்ல, அந்த ஜோசியக்காரருக்கு இருக்குன்னு உனக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எதையை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ என்னைக்கு எப்போ என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நல்ல நாள் வீட்லேயே காலண்டரை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிட்டு ஒரு காலண்டரையும் பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்துட்ருக்காரு நம்ம நடேசனுமே. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம அனுஷ் நினச்ச மாதிரியும் இவங்க தம்பிங்க நிலா நடேசன் இவங்க எல்லாரும் நினச்ச மாதிரியும் சந்தா கூட எப்படி வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.